வீட்டு வேலைக்கு ஆள் கிடைச்சாங்களா இல்லையாம்மா? இல்லைங்க, நானும் எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டேன். யார் கேட்டாலும் சம்பளம் அதிகமா கேட்கறாங்க. இப்படி எல்லாருமே எப்படியோ சொன்னா அப்புறம் நம்ம என்னதான் பண்றது? ஏங்க ஒரு ஐடியா, பேசாம உங்க அம்மா இங்க வர சொல்லிடலாமா? உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அங்க தனியா தானே இருக்காங்க. இங்க வந்துட்டா வீட்டையும் பாத்துப்பாங்க, வீட்டு வேலையும் கொஞ்சம் செஞ்சுக்குவாங்கல்ல. அதுவும் கரெக்ட் தான். இரு அம்மாக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஹலோ ஹலோமா. அபரி, நல்லா இருக்கியா? என்னப்பா, நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. இப்போ பாக்குற போலவே இருக்கு. இப்போ அதான் ஃபோன் பண்ற, நேர்ல வரவே மாட்டேங்கிற. அம்மா அதை பத்தி தான் நானும் குசியும் பேசிட்டு இருந்தோம். நீயும் அப்பா இருந்ததுக்கு அப்புறம் ஊர்ல தனியா தானே இருக்க. பேசாம கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துடுறியா? நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். நிஜமா அப்பா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். நீ காலையில இருந்து முத பஸ் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வந்துரு. சரிப்பா, உடனே கிளம்பி வந்துடுறேன். சரிம்மா. கௌசி அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க. சூப்பருங்க. கௌசிமா, சமையல்லாம் பண்ணிட்டேன், வீட்டெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டேன், வாசலை பெருக்கி கோலம் போட்டுட்டேன், துணி துவைச்சிட்டேன், அதை கொண்டு போய் மேலே காய போட்டு வந்துடுறேன். சூடாகிறதுக்கு முன்னாடி போய் சாப்பாடு போட்டு சாப்பிட்றேன். ரொம்ப நன்றி த. நீங்க வரலன்னா நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியல. தனியா தான் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நீங்களே பாத்துக்கிறீங்க. எனக்கு ஒரு வேலை கொடுக்கறது இல்ல. உங்களுக்கு மருமகளா கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னம்மா அப்படி பேசுற? யாருக்கு பண்ற? உனக்கும் என் பையனுக்கு தானே பண்றேன். சரி, நான் போய் மேலே துணி காய போட்டு வரேன், போய் சாப்பிட்றேன். நான் கௌசி எங்க அம்மா எப்படி வேலை பாக்குறாங்க? ஏங்க செம்மையா வேலை பாக்குறாங்க. வீட்டுல கூட்டுறது, பெருக்கிறது, சமைக்கிறதுன்னு எல்லா வேலையும் அவங்களே பாத்துக்கிறாங்க. துண்டை கீழே வச்சுட்டு வந்துட்டேன். சம்பளத்துக்கு ஆள் வச்சிருந்தா கூட இப்படி வேலை பார்த்துக்க மாட்டாங்க. உங்க அம்மா அவ்வளவு நல்லா பாக்குறாங்க. பாத்தியா, வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியோ இல்ல சமயக்காரனா வச்சிருந்தா மாசத்துக்கு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து வந்துருக்கணும். ஆனா இப்போ சம்பளத்துக்கு சம்பளமும் மிச்சமாயிடுச்சு, வேலை மொத்தத்தையும் அவங்களே பாத்துறாங்க. எங்க அம்மா உடம்பு இரும்பு மாதிரி, என்ன வேலை விட்டாலும் தாங்குவாங்க. அதனால இன்னொரு 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏங்க ஈவினிங் படத்துக்கு போயிட்டு வரலாமா? போலாமே, வீட்டுல இருக்க வேலையெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. ஆமா, இது நானும் கௌசியும் சாயந்தரம். தெரியும்பா, நீங்க படத்துக்கு போக போறீங்க அதானே? அதையும் கேட்டேன். நீங்க என்ன வேலைக்காரியா தான் இங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, அதையும் கேட்டேன். ஆமா அப்படிலாம் இல்லம்மா. வாய முடுறா. சின்ன வயசுல இருந்து உன்னை எவ்வளவு ஆசை ஆசையா வளர்த்தேன். ஆனா கடைசியில என்ன நீ வேலைக்காரியா தான் இங்க கூட்டு வந்து வச்சிருக்க இல்ல? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சோகத்துல இருந்த என்ன பாசத்துலதான் கூட்டு வந்தேன்னு நினைச்சேன். ஆனா இங்க நீ வேலைக்காரியா வச்சுக்கிறதுக்கு தான் கூட்டு வந்தது இப்பதான்டா தெரியுது. உங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்பட்டுப்பாரு. அம்மா அப்படிலாம் இல்லம்மா. போதும்டா, உனக்கு உன் பொண்டாட்டிக்கு நான் வேலைக்காரியா இருந்ததெல்லாம் போதும். நான் ஊருக்கே போறேன். நான் அங்க தனியாவே வாழ்ந்துக்கிறேன். பிள்ளைங்களை என்னதான் ஆசாசியா வளர்த்தாலும் நீங்க எங்களை சுமையாவும் வேலைக்காரியாவும் தான் நினைக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு வேலைக்காரங்களா இருந்து நாங்க வாழறதை விட தனியா இருந்து அனாதையா செத்து போயிடலாம்.